காங்கிரஸ் அலுவலகத்தில் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு உறுதிமொழி ஏற்கும் பொழுது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் மோதல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் நாகராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகராஜன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். இந்த சம்பவம் நடந்து நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பாக. இந்த நிகழ்வு என்னவென்றால் கர்மவீரர் காமராஜரின் பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் அவருக்கான விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நெல்லை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி அலுவலகம் முன்பாக காங்கிரஸ் கட்சியினர் இன்று காலை ஒன்று கூடினர். அது மட்டும் அதாவது நெல்லை பாராளுமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய ராபர்ட் நிலையில், அதுபோல முன்னாள் மத்திய மாவட்ட அமைச்சராக இருந்த தனுஷ்கோடி இத்தனை முன்னிலையில் தான் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலில் கர்மவீரர் காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். பின்னர் அவர்கள் முன்பு உறுதிமொழி எடுப்பதற்காக ஒன்று கூடினார்கள். அந்த ஒன்று கூடும்போது புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த புகைப்படம் எடுத்து ஒழுங்குபடுத்த வரிசையில் நில்லும் போதுதான் முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த சங்கரபாண்டியன், அதே போல காங்கிரஸ் மூத்த நிர்வாகியாக இருக்கக்கூடிய நபர் மீது ஒரு தாக்குதல் நடத்தினார். அதாவது ஓரமாக எடுத்து சொல்லும் பொழுது இருவருக்கும் பேச்சுவார்த்தை வாக்குவாதம் உடனடியாக கைகலப்பாக மாறியது. கைகலப்பை தொடர்ந்து இருவரும் ஒருவர் தாக்கிக் கொண்டனர். பின்னர் காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் காங்கிரஸ் கமிட்டி தலைவரான சங்கரபாண்டியன் ஒரு தரப்பினரும் மூத்த காங்கிரஸ் நிர்வாகியான உமாபதி சிவனை ஒரு தரப்பினரும் பிரித்து அவர்கள் அந்த வாக்குவாதத்தை அந்த கைகலப்பை நிறுத்தி வைத்தனர். பின்னர் அதனைத் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பின்னர் உறுதிமொழி என்பது நடைபெற்றது.